வெல்கம் டு கருடா வேர்ல்ட். மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எ டைகர் இன் த ஜூ பற்றி பார்க்கலாம். இதுவுமே 10th சிபிஎஸ்சி சிலபஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வருது. இது ஒரு முக்கியமான போம் தான். இதில் வந்து 5 ஸ்டான்சாஸ் இருக்குது. இதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புலியை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புலியை வந்து அந்த விலங்கு காட்சியகத்தில், அதாவது மிருக காட்சி சாலையில் வந்து நம்ம அடைச்சா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு புலியோட மனநிலை, ஒரு புலியை கூண்டில் அடைச்சோன்னா அந்த புலியோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸால் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதை எழுதுனது வந்துட்டு லெஸ்லி நாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு போமாக இருக்குது. இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு கூண்டில் வந்து ஒரு புலியை அடைச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய மென்மையான அமைதியான பாதங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த புலிக்கு வந்து கம்பீரமான ஒரு பார்வை இருக்கும். புலி பார்வையே ஒரு கம்பீரமாக இருக்கும். அதனோட கண்கள் வந்து ரொம்பவே ஸ்பார்க்காக இருக்கும், ஒரு ஒளி பொருந்தியதாக இருக்கும். அந்த ஒரு புலி, ஒரு கம்பீரமான காட்டில் வேட்டையாடக்கூடிய ஒரு புலியை வந்து நம்ம வந்து ஒரு கூண்டில் அடைச்சிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ சோகமாக இருக்கும், அதனுடைய மனசனுடைய வலி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தோன்னா, ஒரு புலி காட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி செய்யும், ஒரு நல்ல பெரிய புல்வெளியில் இல்லை புதரில் மறைஞ்சு என்ன செய்யும், அது ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு மானை வந்து, ஒரு செழிப்பான ஒரு மானை வந்து அது வந்து என்ன செய்யும், வேட்டையாடி இருக்கும் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. இப்போ மூணாவது ஸ்டான்ஸால் பார்த்தோன்னா, அவன் வந்து மறுபடியும் காட்டில் புலி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்குது, அந்த வீடுகளை சுற்றிலும் வந்துட்டு மனுஷங்க குடியிருக்காங்க அப்படின்னா இந்த புலி வருதுனாலே என்ன செய்வாங்க அப்படின்னா மக்கள் வந்து பயந்து நடுங்குவாங்க அப்படிங்கிறத மூணாவது ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. நாலாவது ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் இந்த புலி இப்போ பார்த்தோன்னா கூண்டில் அடைச்சிருச்சு, இதனோட கம்பீரம் எல்லாம் முடக்கப்பட்டுருச்சு, அவனோட அந்த அழகான ஒரு சிங்கார உடல்னு சொல்லுவாங்க அதை வந்து கம்பிக்குள்ளே வந்துட்டு அடக்கிக்கிட்டு அமைதியாக வந்து இந்த உலகத்தை அவன் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறது நாலாவது ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. அஞ்சாவது ஸ்டான்ஸில் பார்த்தோன்னா, இரவில் வந்துட்டு அந்த புலி கேட்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீரர்கள் காவலர்கள் புலியை வந்து எப்படிலாம் அடக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு புலி வந்து நினைக்குது. எப்படின்னா, ஒரு புலி வந்து கூண்டில் அடைச்சிருக்காங்க. அப்போ கூண்டில் அடைக்கும்போது அந்த கூண்டை வந்து பாதுகாக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த புலியை வந்துட்டு தட்டுவாங்க, கம்பியிலலாம் தட்டிட்டு அதுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது மாதிரி அதை பயப்படுத்துவாங்க. ஒரு கம்பீரமான ஒருத்தரை வந்து பயப்படுத்தி நடுங்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து அது வந்து உணரும். அப்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த புலி வந்து நினைக்கும், ரொம்ப கோபமாக உக்கிரமாக இருக்கும். புலி வந்து பார்த்தோன்னா அந்த கேஜ்லலாம் மனுஷங்க போனாலே வந்து உருமிக்கிட்டு இருக்கும், இல்லை சிங்கமும் கூட அந்த மாதிரி தான் உருமும். அப்போது வந்து ரொம்ப அதிகப்படியான கோபத்தை வந்து அது உள்ளுக்குள்ளே அடக்கியே வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலி என்ன செய்யும், மனுஷங்க வந்து அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நினைக்கிறதாகவும் இந்த கவிஞர் வந்து என்ன செய்கிறாரு, அது வந்து புலி நினைக்கிற மாதிரி இவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. இந்த கதையிலோடைய என்ன, அதாவது இந்த போயத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு புலி அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து ஒரு பிராணியையும் சரி படைச்சு அதுக்கு என்ன உணவு தேவையோ அந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சுருக்கான், உலகத்தில் வந்து படைச்சு ஒரு உயிரினத்தையும் பரிபாலித்திருக்கான். இப்போது நம்ம வந்து எந்த உயிரினத்துக்கும் நம்ம வந்து இடைஞ்சல் செய்யலைன்னா அந்த உயிரினங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் செய்யாது. ஆனால் ஒரு புலியை பிடிச்சி அதனுடைய சுதந்திரமான வாழ்க்கையை பறித்து அதனுடைய வேட்டையாடுற திறனை மனிதர்கள் பறிச்சுட்டு அதை வந்து கூண்டில் அடைக்கிறது ஒரு விதமான பாவ செயல் தான். ரெண்டாவது வந்து காட்டில் வந்து புலி சுதந்திரமாக வேட்டையாடும், அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலை வந்து உண்டாக்கும். ஆனால் இந்த புலியை வந்து ஒரு கூண்டில் அடைக்கிறதுனால, ஒரு மிருகக்காட்சி சாலையில் வைக்கிறதுனால அவன் வந்து ஒரு சிறை கைதி போல தான். அதாவது அந்த புலி வந்து ஒரு சிறை கைதி போல சுதந்திரத்தை அது இழந்துருச்சு.
இந்த போயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கவிதையில் சுதந்திரம் அப்புறம் அடிமைத்தனம் இந்த ரெண்டையுமே வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை வேறுபாட்டை தான் இந்த கவிஞர் வந்து உணர்த்துறாரு. இதுலேருந்து முக்கியமான நம்மளுக்கு பாடம், அதாவது ஒரு முக்கியமான தீம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சுதந்திரம் எப்படி மனுஷங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு பறவைகளுக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த உலகம் படைக்கப்பட்டது மனிதனுக்காக மட்டுமே கிடையாது, மற்ற சக உயிரினங்களுக்காகவும் தான். வந்து அடிமைத்தனம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிரும். இப்போது இறைவனுடைய விதியில் பார்த்தோன்னா புலி அப்படிங்கிறது வேட்டையாடி சாப்பிடணும். இறைவன் வந்து மனிதனை விட ரொம்ப 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 கருணையில் வந்து மேம்பட்டவன். அவன் வந்து எந்த விதமான காரியமும் இல்லாமல் இந்த உலகத்தையும் படைக்கலை, மனிதர்களையும் படைக்கலை, மற்ற ஜீவராசிகளையும் படைக்கலை. அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் நீதியாளனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சுருக்கான், உயிரினங்களை அவன் படைத்து பரிபாலிச்சிருக்கான். நம்ம நினைப்போம் ஒரு மானை வந்து புலி வேட்டையாடி கொல்லுது, அதை சாப்பிடுது, அதனால புலி ரொம்பவே கொடுமையான மிருகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், மானை வந்து புலி வேட்டையாடி சாப்பிடல அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து மான் கூட்டங்கள் என்ன செய்யும், இல்லை அதாவது தாவர பட்சிகள் என்ன செய்யும்னா எல்லா விதமான மனிதர்களுடைய தானியங்களை கூட அழித்து என்ன செஞ்சிடும், மனிதனுக்கு ஒன்றுமே உணவில்லாத மாதிரி அதுங்க பெருகிடும். அதுக்காக அதில் ஒரு சமநிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கான், இறைவன் வந்து புலியை படைச்சிருக்கான். புலி வந்து தானியங்களை சாப்பிடாது, புலி வந்து எதையுமே சாப்பிடாது. புலி வந்து மாமிசத்தை சாப்பிடலை அப்படின்னா புலி கண்டிப்பாக இறந்து போயிடும். அப்போ புலியுடைய நிலையிலேருந்து பார்க்கும்போது அதுவும் பாவம் தான். ஆக இறைவன் படைத்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மனிதன் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறது தான் ஒரு சிறப்பான மனித வாழ்க்கைக்கு வழிவகுத்துட்டு போகும். அப்படிங்கிறது தான் இவர் வந்து அழகாக ஒரு 5 ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காரு. அடிமைத்தனம் வந்து அவங்களுடைய, அதாவது அந்த உயிரினங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருது. மனிதர்கள் வந்து விலங்குகளை சிறையில் அடைப்பது அவர்களின் இயற்கையான உரிமையை பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அழகான முறையில் 5 ஸ்டான்ஸால் இந்த கவிஞர் வந்து இந்த போமை முடிச்சிருக்காரு. தேங்க்யூ.